ஃப்ரெண்ட்ஸ், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் உன் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசிர்வாதத்தையும் ஊற்றுவேன். இந்த வசனத்தை குறித்து தியானமும் ஜெபமும் நாங்கள் எங்கள் சர்ச்சில் எங்கள் ஊழியக்காரங்க ஹெலன் சிஸ்டர் இந்த வசனத்தை குறித்து எங்களோட பேசி ஜெபத்தை நடத்தினாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எங்கள் சர்ச் கிங் ஆஃப் க்ளோரியில் காலையில் 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஹேனா ப்ரேயர் நடக்கும். பெண்களுக்கான ஜெபம் நடக்கும். நீங்கள் யாராவது ஜெபிக்கணும்னு விரும்புனீங்கன்னா, இல்லை உங்களுக்கு ஒரு ஐக்கியம் வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, சர்ச்சு பாகுபாடின்றி நீங்கள் இந்த ஜெபத்தில் கலந்துக்கோங்க. இந்த ஜெபத்தில் இந்த வார்த்தையை சிஸ்டர் எங்ககிட்ட ஒரு விதத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வார்த்தையை கர்த்தர் என்கிட்ட வேற ஒரு விதமாக பேசினார். அந்த வார்த்தையை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ ஒரு மழை பெய்யுதுன்னு வைங்களேன். ஒரு மழை பெஞ்சதுக்கப்புறம் அந்த மணலை நீங்கள் ஒரு மம்பட்டியை வச்சு தோண்டினீங்க அப்படின்னா தண்ணி மேலே மட்டும் இருக்குமா, அந்த மணல் மேலே மட்டும் நனைஞ்சிருக்குமா, கீழேயும் நனைஞ்சிருக்குமா? மேலே ரொம்ப சொதன்னு இருக்கும், கீழேயும் என்ன செஞ்சுருக்கும், நனைஞ்சிருக்கும். அப்போது மேலே ஊற்றப்பட்ட தண்ணீர் கீழே இறங்குகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதே போல தான் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக என்னோடு பேசினது. கர்த்தர் உன்னை மட்டும் இல்லை, உன்னுடைய வித்தாகிய உனக்குள்ள இருக்கிற அந்த ஆசிர்வாதத்தை உன்மேல ஊற்றப்பட்ட என் ஆவியை உன் சந்ததிகளுக்கும் உனக்கு கீழாக வளருகிற உன் பிள்ளைகளுக்கும் அதன் சந்ததிகளுக்கும் உன்னுடைய தலைமுறைக்கும் ஊற்றுவேன் அப்படின்னு என்கிட்ட பேசினார். நம்மளுடைய பழைய ஏற்பாடு முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார், இல்லை அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் பிள்ளைகள் அடுத்த சந்ததி அப்படி இருக்காது. மோசையை போல அப்பா ஒருத்தரும் இல்லை. அவருடைய பிள்ளைகள் என்ன ஆனாங்கன்னே தெரியல. தாவீது அவருடைய நிறைய பிள்ளைகள் மோசம் போனாங்க. சாலமோன் கடைசி காலத்தில் விழுந்து கூட போனான். எசேக்கியா ராஜா அவருடைய பையன், எப்பா அவர் காலத்தில் தான் பெரிய சிறையிருப்பே நடந்தது. இப்படி பைபிளில் பழைய ஏற்பாட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறந்து விளங்கின தேவ ஊழியர்களுடைய அடுத்த தலைமுறை கர்த்தருக்குள்ளே நின்ன மாதிரியே இருக்காது. இதை நான் நிறைய தடவை வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு பெரிய பயமே வந்தது. என் சந்ததியை குறித்து எனக்கு ஒரு பெரிய கலக்கமே வந்தது. இதை குறித்து நான் ரொம்ப நாள் கர்த்தர்கிட்ட நான் போராடி இருக்கேன், அழுதுருக்கேன். ஐயோ விட்டுறாதீங்கப்பா, என் சந்ததியை நினச்சிக்கோங்கப்பா அப்படின்லாம் கர்த்தர்கிட்ட நான் ஜெபிச்சிருக்கேன். ஆனால் சில மாதங்களுக்கு முன்பாக எசேக்கியா ஃப்ரான்சிஸ் அந்த ப்ராஃபிட் வந்திருக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இந்த கதை தான் இதே அப்படி சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டில் இப்படி தான் இருந்தது. இதை குறித்து நிறைய பேரும் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக புதிய ஏற்பாட்டில் தேவனாகி இயேசு கிறிஸ்து தன் சொந்த இரத்தத்தின் மூலமாக ஒவ்வொருயுமே ரட்சித்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும், அப்பாவுக்கும் அப்பாவே ரட்சித்திருக்கிறார், பிள்ளையும் ரட்சித்திருக்கிறார், பேர பிள்ளையும் ரட்சித்திருக்கிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டை போல பயத்தோடு காணப்படக்கூடாது. பயத்தின் ஆவியை தேவன் நமக்கு ஊற்றவில்லை. அன்பு, சமாதானம், தெளிந்த புத்தியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் உங்கள் இருதயத்தில் நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்களோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதனால் இந்த பயத்திலேருந்து முதல்ல வெளியே வாங்க. என் சந்ததிகள் என்ன ஆகுமோன்னு வருத்தப்படாதீங்க. என் சந்ததிகள் கர்த்தரால் போதிக்கப்படும், என் சந்ததிகள் கர்த்தரால் வழிநடத்தப்படுவார்கள், என் சந்ததியின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் நிலை நிற்கும்னு விசுவாசத்தோடு ஜெபிங்க. இன்றைக்கி அவங்க இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்கன்னு அந்த வார்த்தை என்னை ரொம்ப பலப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் சகோதரியின் மூலமாக தெரியப்பட்ட இந்த வார்த்தையும் அப்படி தான். நீங்கள் 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. அவர் தான் உண்டாக்கினார், அவர் தான் உருவாக்கினார், அவர் தான் துணை செய்கிறார். உங்களை மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளையும் அப்படி தான். அவர் தான் கர்ப்பத்தில் இந்த குடும்பத்தில் இந்த மகளுக்கு இந்த மகன் இந்த மகள் அப்படின்ட்டு அவர் ஏற்கனவே ப்ரீ டிட்டர்மைன் பண்ணியிருந்தார். எப்படி மரியாளுக்கு இயேசு கிறிஸ்துவை மகனாக கொடுக்கணும் அப்படின்ட்டு தேவன் ப்ரீ டிட்டர்மைன் பண்ணியிருந்தாரோ, அதே போல் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் நம்மளுடைய சந்ததியை குறித்ததான ஒரு பெரிய திட்டத்தோடு அவர் இருக்கிறார். நம்ம புத்தி உள்ள ஸ்திரீயை குறித்து பார்த்தோம் இல்லையா? நம்மளுக்கு எவ்வளவோ வேத காரியங்கள் தெரியும். இதில் எந்த அளவுக்கு பிள்ளைகள் கூட அதை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க சிஸ்டர், அதிலெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ ஒரு ஸ்டோரியாக, கதை வடிவாக நீங்கள் ஆழமான சத்தியங்களை பிள்ளைகிட்ட பேசாட்டியும் இதில் இருக்கிற சம்பவங்களை ஒட்டி ஏதாவது ஒரு காரியத்தை பிள்ளைகளுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த பிள்ளைகள் இருதயத்தில் எங்கோ போய் உட்காரும் இல்லையா?
அதை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. கர்த்தர் ஆவியை ஊற்றுவார், கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். ஆனால் இது தேவன் எனக்கு கொடுக்குற ஆவி ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுக்கு தெரிந்தால் தானே அதை நம்மக்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வாங்க. அதற்காக நம்ம ரொம்ப பிரயாசப்படணும். கர்த்தர்கிட்ட இதற்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். ஏன்னா நாம் வாழ்கிற காலம் மிகவும் கொடிய காலமாக இருக்கிறதுன்னு நமக்கே தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் அடுத்த சந்ததியை நம்ம இந்த பூமியில் விட்டுட்டு கர்த்தர்கிட்ட போக போகிறோம். நம்மளுக்கான ஒரு நாள் வரும்போது அது நடக்க போகுது. அப்போ அதற்கப்புறமாக இந்த பூமியில் இருக்க போகிற பிள்ளைகள் அவங்க மட்டும் இல்லை, அவங்களுடைய அடுத்த சந்ததியும் கர்த்தருக்குள்ளே உருவாக்கணும். அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற தேவ வார்த்தையை, தேவனுடைய வல்லமையை, தேவன் நமக்கு கொடுத்த ஜெப கிருபைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துடணும். நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, வேதத்தை ஒழுங்காக வாசிக்கிறாங்களோ இல்லையோ, சர்ச்சுக்கு இன்ட்ரெஸ்டாக வர்றாங்களோ இல்லையோ, பிரசங்கத்தை கேட்குறாங்களோ இல்லையோ, உங்கள் கண்ணு முன்னாடி அவங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய செய்கைகள் சந்தோஷப்படுகிற மாதிரியோ திருப்திப்பட்டுக்கிற மாதிரியோ இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை இழக்காமல், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படும், எனக்குள்ளே இருக்கிற ஆவியின் பிள்ளைகளுக்குள்ளே நிச்சயம் இறங்கும்னு விசுவாசத்தோடு இருங்க. ஒரு நாள் வரும், நீங்கள் காணாதவற்றை காணும்படியாக, நீங்கள் கேட்காதவற்றை நம்பும்படியாக தேவன் நம் பிள்ளைகளை, நம் சந்ததியை உருவாக்குவார். நான் தான் என்ன பெரிய எக்ஸாம்பிளாக எங்கள் அம்மாக்கிட்டேயே சொல்லுவேன். ஏம்மா, நீ நினச்சி பார்த்தியா, நான் இப்படி கர்த்தருக்குள்ளே இருப்பேன், வசனத்தை வாசிப்பேன், தியானிப்பேன், பிறருக்கு சொல்லணுங்கிற விருப்பம் உள்ளவளாக மாறுவேன்னு. எங்கள் அம்மா நான் கனவுல கூட அப்படி நினைக்கல அப்படின்னாங்க. அப்போ என்னை மாற்றின தேவன் ஒவ்வொரு பிள்ளையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஏன் நான் கடந்து வந்த பாதையிலலாம் இந்த பிள்ளைக்கும் சர்ச்சுக்கும் சம்மந்தம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு லைஃப் வாழ்ந்த என்ன கர்த்தர் இந்த வார்த்தையிலையும் அவர் மேலேயும் விசுவாசம் வைக்கும்படியாக மாற்றுவார். ஆனால் நீங்கள் பண்ணுகிற ஜெபம் உங்கள் பிள்ளைகளை மாற்றாமல் இருக்குமா? உங்கள் பிள்ளைகளுக்கு தேவன் கிருபை பாராட்டாமல் இருப்பாரா? தன் சொந்த இரத்தத்தினால பெற்றெடுத்திருக்கிறார் உங்களை. உங்கள் பிள்ளை எப்படி விடுவார்? நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை விட பேர பிள்ளைகள் மேலே தான் பெற்றோருக்கு ரொம்ப ஆசையும் சந்தோஷமும் இருக்கும். உங்கள் மேலே கர்த்தர் அன்பு வச்சிருக்கிறான்னு உங்கள் பிள்ளைகள் மேலே டபுள் தான் அன்பு வச்சிருக்கிறார். விசுவாசத்தோட தேவனுடைய சத்தியத்தை எந்தெந்த வகையில் சொல்ல முடியுமோ, எந்த நுணுக்கத்தோடு சொல்ல முடியுமோ, 1 மினிட்ல 5 மினிட்ல படுக்கும்போது கதையாக ஏதோ ஒரு காரியத்தில் கற்றுக் கொடுங்க. அது நிச்சயம் பலன் கொடுக்கும். உங்கள் சந்ததியின் மேலேயும் உங்கள் சந்தானத்தின் மேலேயும் தேவன் நிச்சயம் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். God bless you.